Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு லாங் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃப்ரில் டாப் ஓகேங்களா. ஸ்லீவ் அண்ட் பாட்டம்ல ஃப்ரில் வச்சு நம்ம டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். பாருங்க, இப்போ துணி வந்து 1.5 மீட்டர் ரயான் பிரிண்டட் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ துணியை 4 ஃபோல்ட் பண்ணிட்டு இதனுடைய ஹைட் வந்து 45 இன்ச்சஸ். நான் வந்து இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். 45 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். இது 1.5 மீட்டர் ஃபேப்ரிக்ல நான் கட் பண்றேன். ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடில் கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ஆம்கோலுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்க, செஸ்ட் ரவுண்டு, டோட்டல் செஸ்ட் ரவுண்டு 4 டிவைட் பண்ணி வரது எனக்கு 7.5 இன்ச் வருது. நான் அந்த 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா சீமிங்காக 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மேலிருந்து 13 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 6.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலிருந்து 21 இன்ச்சில் சைடு ஓப்பன் வரும் இல்லையா, அந்த போர்ஷன் அது கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம சீட் ரவுண்டு ஓகேங்களா, அந்த இடம் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். சுற்றளவு 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே பாருங்க, இப்போ இதை லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதனுடைய பாட்டம்ல அகலம் மார்க் பண்றேன். 9.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 இன்ச்சு தையலுக்காக. ஓகே, இப்போ இதையும் நான் வந்து லைன் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டும் லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம சீமிங்க்கு விட்டுருக்கிறதும் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இதனுடைய ஆம்கோல் ரவுண்டை நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய உயரம் 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நான் வந்து கழுத்து வரைஞ்சிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் பின்பக்க உயரம் வந்து ஒரே மெஷர்மெண்ட்ல நான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் சைடு வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட்ல வந்து குறைவாகவும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதனுடைய நெக்லைன் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்க, இப்போ நம்ம கரெக்டான அந்த இடங்கள்ல நாச்சஸ் போட்டுக்கணும். மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் ஹிப்பினுடைய அந்த ரவுண்டு வருது இல்லையா, அங்கே சீட் சுற்றளவு எல்லாமே வந்துட்டு நான் அந்த மாதிரி நாச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் சைட் பீஸ் மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஆம்கோல்ல உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஆம்கோலுடைய ரவுண்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போறோம். மீதம் அந்த சைடில் இருக்கிற துணி எடுத்து இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறமா இந்த கையினுடைய உயரம் 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மேலிருந்து கீழே 3 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆம்கோலுடைய சுற்றளவு 7.5 இன்ச் அளந்தோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான் இதில் வந்து அகலமாக நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து டோட்டல் ஹைட் இருக்கிற இடத்துக்கு
க்ராஸாக ஒரு லைன் போட்டு அதில் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டு முன்பக்கம் வரும். ஓகே, இப்போ கையினுடைய சுற்றளவை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஸ்லீவ்னுடைய அந்த மேல் பக்கம் தான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். பாருங்கள், அந்த 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்தளவு கட் பண்ணியிருக்கேன். இப்போது நாச் போட்டுக்கிறேன் கரெக்டான மெஷர்மெண்ட்டை. இப்போ இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணி இப்போ முன்பக்க பாருங்கள் இந்த மாதிரி உள்வெட்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம் இந்த ஸ்லீவில். அதுக்காக நான் இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவ்னுடைய ரவுண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6.5 இன்ச் இருக்குது. அதை விட நீங்கள் எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு தேவையோ, எவ்வளோ நெருக்கமாக உங்களுக்கு ஃப்ரில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் நெக்லைனுக்கு தேவையான கிராஸ் பீஸை எடுத்திருக்கேன் 1.5 இன்ச்சஸ்க்கு. எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது இந்த நெக்லைன், அதாவது துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு இந்த கிராஸ் பீஸை ஒரு தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இப்போது தைச்சதுக்கப்புறமா உள்பக்கத்தில் நாச்சஸ் போட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த நெக்லைனை தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம பேக் சைடும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதனுடைய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள், 2 பக்கமும் ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ ஸ்லீவில் வந்து 2 போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் அந்த ஸ்லீவ் இருக்கிற பக்கத்தில் நம்ம அந்த 4.5 இன்ச்சஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை சைட்லேயும் பாருங்கள் கீழே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதை இந்த ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியினுடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக நமக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதில் உள்பக்கம் இருக்கிற இந்த துணியை கீழே இறக்கி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஸ்லீவ் வந்து கையில் வந்து நமக்கு அழுத்தாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த படிமான தையல் போட்டுக்கிறது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் ஸ்லீவ் நான் ரெடி பண்ணிட்டேன்.
இதை இந்த ஷோல்டர் லைனில் சென்டரில் இருந்து ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிட்டே வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ்லேருந்து ஆம்கோல் லைன், செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டு, அதுக்கப்புறம் சீட்டில் சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தையல் போட்டுகிட்டே வரணும். பாருங்க கரெக்டாக இந்த சீட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் நான் வந்து தையல் போட்டே வந்திருக்கேன். இப்போது அப்படியே துணி திரும்பவும் நமக்கு எத்தனை தையல் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த சீட் ரவுண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடு ஓப்பனை வந்து 2 பீஸ் நம்ம கிடைக்கும் இல்லையா, இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழேருந்து மேலே தச்சு விட்டுட்டே வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கைடு இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு துணியை டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி தைக்கணும். திரும்ப அடுத்த பக்கத்தில் டேர்ன் பண்ணி தைக்கணும். இது நம்ம தைச்சி வரும்போது ஒரு பா ஷேப்க்கு நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து அதனுடைய இன்னொரு ஓரம் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டே வரணும். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி வரும். பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஷார்ப்பாக ஊசி இந்த மாதிரி நிறுத்திட்டு டேர்ன் பண்ணி ஒரு வி ஷேப்புக்கு நம்ம தைச்சி விட்டுட்டே வரணும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம சைடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய பாட்டம் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தைச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்காக நான் அந்த மாதிரி துணி வந்து 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 22 இன்ச் வந்து அகலம் இருக்குது, 4 இன்ச்சு உயரம் இருக்குது. இப்போ இதனுடைய கீழ் பகுதியில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டோன்னா போதும். இது ரயான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரில் வச்சா ரொம்பவே அழகாக வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, பாருங்கள் இப்போ கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த துணியை இந்த குர்த்தியுடைய டாப் போர்ஷன், அதாவது நல்ல பக்கத்தில் அந்த பாட்டமில் வந்து நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி இந்த துணியுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஓகே, இதே மாதிரி தான் 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு படிமான் தையல் போட்டு பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்கு.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.